அமைச்சராக பொறுப்பேற்று 2011 பொறுப்பேற்ற பின்பு நான் அமைச்சராக பதவியேற்ற பின்பு அம்மாவை சந்திக்கின்ற பொழுது முதலில் நான் கேட்டது, சிவகாசியில பட்டாசு தொழிலாளர்கள் வாழ்கின்ற பூமி அம்மா, கந்தக பூமி, உழைக்கின்ற மக்கள் வாழ்கின்ற பூமி. இந்த பகுதியினுடைய மக்கள் நடுநிலைப்பள்ளி தாண்டுவதில்லை, அதை தாண்டினால் உயர்நிலைப்பள்ளி, அதையும் தாண்டினால் மேல்நிலைப்பள்ளி. அதற்கு பின்பு அவர்கள் படிப்பதற்குரிய வாய்ப்பே கிடைக்கவில்லை என்று சொன்ன நேரத்தில் ஏன் கல்லூரி இல்லையா என்று அம்மா கேட்டார்கள். கல்லூரி இருக்கிறதம்மா, தனியார் அமைப்புகள் நடத்தக்கூடிய தனியார் கல்லூரிகள் இருக்கின்றது, ஆர்ட்ஸ் காலேஜுகள் இருக்கின்றது, அரசு கல்லூரி இல்லையம்மா. ஒரு அரசு கல்லூரி இருந்தால் அவர்கள் ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா என்று சொல்லி அம்மாவிடத்திலே கடிதம் வாயிலாக அம்மாவிடத்திலே மனு கொடுத்தேன். நேரடியாக அம்மாவிடத்திலே இந்த விஷயத்தை சொன்னவுடன் அம்மா அவர்கள் நாளையே உங்களுக்கு நான் சட்டமன்றத்தில் கல்லூரிக்கு அறிவிக்கல் சொல்லி சட்டமன்றத்தில் 110 விதியில சிவகாசிக்கு ஆண் பெண் இருபாலர் படிக்கக்கூடிய ஒரு அரசு கல்லூரி நிறுவப்படும் என்ற அறிவிப்பை, மகத்தான அறிவிப்பை சட்டமன்றத்தில் வெளியிட்டார். அதற்கு அம்மா அவர்களுக்கு சிவகாசியை தொகுதி மக்கள் சார்பாக நான் எழுந்து நின்று நன்றி சொல்லி பேசியதெல்லாம் பசுமையான நினைவுகளாக எனக்கு நினைவுக்கு வருகிறது. நீங்கள் பேசுகின்ற பொழுது அப்படி வந்ததுதான் சிவகாசியினுடைய அரசு கல்லூரி. சாத்தூர், அதில் சாத்தூரில் ஒரு அரசு கல்லூரி, அருப்புக்கோட்டையில் ஒரு அரசு கல்லூரி, மூன்றும் அம்மா இருக்கின்ற பொழுது, நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது கட்டி கொண்டு வரப்பட்ட கல்லூரிகள். அதற்கு அன்றைக்கு இருந்த அங்கே பகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள், சில அமைச்சர்கள் எல்லோரும் நாங்கள்லாம் இணைந்து தான் அந்த கல்லூரிகளை கொண்டு வந்தோம். 3 கல்லூரி வந்தது. எடப்பாடியார் வந்த அம்மாவுடைய மறைவுக்கு பின்பு எடப்பாடியாருக்கு வந்ததுக்கு பின்பு அவரிடத்திலே சொல்லி, கல்லூரி இந்த வட்டம் இந்த மானிய கோரிக்கையில் புதிதாக கல்லூரிகள் எதுவும் ஒதுக்கப்படவில்லை என்று சொன்ன நேரத்தில் 3 கல்லூரிகளுக்கு கூட கடைசி நேரத்தில் ஒதுக்கப்படுவதாக அறிந்து அதிலே ஒரு கல்லூரி எனக்கு 2 கல்லூரி கேட்டேன். ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கும் சிலுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கும். ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் இடப்பிரச்சனை இருந்த காரணத்தினால் சிலுத்தூர் சட்டமன்றத்துக்கு இடம் இருக்கிறது என்று சொல்லி அதற்கான ஒரு இடத்தையும் காட்டி இதை வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சராக இருந்த எடப்பாடி இடத்துல சொல்லி கேட்ட உடனே சிலுத்தூர் தொகுதிக்கு, சிலுத்தூர் டவுனுக்கு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், இருபாலர் படிக்கக்கூடிய ஒரு ஆர்ட்ஸ் காலேஜை தொடக்கி அன்றைக்கு அந்த ஆண்டே அட்மிஷன் போட்டு அதற்கான ஒரு கல்லூரி முதல்வரை போட்டு அதற்கான பேராசிரியர்களை போட்டு வகுப்புகளையும் நான் தான் போய் ஆரம்பித்து வச்சேன். ஆக 4 அரசு கல்லூரிகள் அதிமுகவுடைய ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில் விருதுநகர் மாவட்டத்திற்கு வந்தது. ஒரு மருத்துவக் கல்லூரி வந்தது. அதற்கு பின்பு சாத்தூரில் பொறுத்த மட்டில் பல திட்டங்களை திட்டம். நீ கல்லூரி பற்றி கேட்டுக்கலாம் சொல்கிறேன். ராஜபாளையத்திற்கான அடுத்த ஒரு ஸ்கீமை நாங்கள் சரியாக வைத்திருந்தோம். அதற்கு ஒரு ஆட்சி மாற்றம் வந்துவிட்ட காரணத்தினால் அங்கே கல்லூரி அமைக்கப்பட முடியவில்லை. அங்கேயும் சாத்தூரிலும் நாங்கள் அதிமுக ஆட்சி, எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வந்த பின்பு 2026 பின்பு 2 இடங்களிலும் நிச்சயமாக ஒரு அரசு கலைக்கல்லூரிகள் அமைப்போம். தேவைப்பட்டால் விருதுநகரில் ஒரு அரசு கல்லூரியில் அமைப்போம். ஒரு தொகுதிக்கு ஒரு இடம் என்ற இலக்கு வைத்துத்தான் இந்த பணியை நாங்கள் செய்தோம். அதில் 4 இடங்களிலே இன்றைக்கு நாங்கள் அந்த கல்லூரிகளை அமைத்திருக்கின்றோம். மீதி தொகுதிகளுக்கு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இப்போ திருச்சுழி தொகுதியில் ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த அரசு திருச்சியில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் அமைச்சிருக்காங்க. ஆனால் அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்டது தான் 4 கல்லூரிகளும். ஆமாம் ஆமாம். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு கல்வியில ஒரு புரட்சி. இது பெருந்தலைவர், கல்விக்காக கண் திறந்தவர் என்று பெயரை பெற்றவர் பெருந்தலைவருடைய பூமி. அவர் போகாத கிராமங்கள் இல்லை என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அவருடைய இளமை காலத்தில் தேசியத்திற்காக, இந்த நாட்டுக்காக, சுதந்திரத்துக்காக கஷ்டப்பட்டு ஊராக போய் பிரச்சாரம் செய்து சுதந்திரத்துக்கு பின்பாகவும் நாட்டு மக்களுக்காக உழைத்து சரியான கல்வியை கிராமங்களிலே பள்ளி கல்வியை ஊக்கப்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் தான் நடுநிலைப் பள்ளியை கொண்டு வந்தார், தொடக்கப் பள்ளியை கொண்டு வந்தார், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அவருடைய மாவட்டத்தில் ஒரு கல்வி புரட்சியை அதிமுக ஆட்சியில் அதை புது பொலிவோடு கொண்டு வந்தது என்று சொன்னால் அது அதிமுக அரசு தான், அம்மாவுடைய அரசு தான், எடப்பாடியுடைய அரசு தான்.